குவைத்தில் நீங்கள் ஒரு விசா எடுத்திருந்து மெடிக்கல் போட்டுட்டு அந்த விசாவில் நீங்கள் குவைத்துக்குள்ளே போக முடியலை அப்படின்னா செகண்ட் டைம் நீங்கள் விசா எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்காம விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம் வந்து விசா வராது. அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து அன்ஃபிட்டாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் விசா வந்து மூவ் ஆயிடும். விசா வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட முடியாது. ஸோ அந்த நீங்கள் எடுத்த விசாவும் வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி விசா எடுத்ததுமே விசாவுக்கு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த பணமெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் செகண்ட் டைம் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விசாவை நீங்கள் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நம்ம மெடிக்கல் போட முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். செக் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. வெறும் 100 ரூபாயில உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுபோக குவைத்தில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய விசா ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. செக் பண்ணி பார்க்காம எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்காதீங்க. ஸோ செக் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக நீங்கள் குவைத்தில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய விசா கலர் பிரிண்ட் அவுட்ல இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்குது அப்படின்னா அந்த விசா வச்சு நீங்கள் மெடிக்கலோ ஸ்டாம்பிங்கோ பண்ண முடியாது. கட்டாயம் மெடிக்கலுக்கு வந்து கலர் பிரிண்ட் அவுட்ல வேணும். ஸோ அந்த விசாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடியதை நம்ம கலர் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுப்போம். அதுக்கு வந்து 100 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். தயவு செய்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய காப்பியை நல்லா தெளிவாக எடுத்து அனுப்புங்க. நன்றி.